முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கும் போது கண்ணீர் சிந்தினார் என்று கரூர் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படியே பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி எளிய முறையில் நடைபெற்றது என்றும், உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் முதலமைச்சரை சந்திக்கும் போது கண்ணீர் விட்டு அழுதபடி பணி ஆணைகளை பெற்றனர் எனவும் கூறினார். முதலமைச்சரும் பொறுத்துக் கொள்ள முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்தினார் என்று குறிப்பிட்ட ஜோதிமணி, இதுபோன்ற நிகழ்வுகளில் பொதுமக்களின் உணர்வுகள் பாதித்துவிடக் கூடாது என்பதற்காகவே அரசு நிகழ்ச்சியில் ஊடகங்கள் தவிர்க்கப்பட்டது என தெரிவித்தார். கரூரை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவு ஒரு கொடுந்துயர சம்பவம் நிகழ்ந்த ஒரு நிலவுல நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல குடும்பங்கள் ரொம்ப எளிய வறுமையில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களா தான் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே. இன்னைக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னா, பல குடும்பங்கள் முறிஞ்சு கிடக்கு. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் அவங்க ஆணையை கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் அங்க நம்ம பணியானை ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அல்ல. வாங்குறவங்களுக்கும் சரி, கொடுக்கறவங்களுக்கும் சரி. அப்ப ரொம்ப அங்க நிக்கிறது, அவங்க வாங்குறவங்களும் நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு நினைக்காம மனசுடைஞ்சு அழுகுறாங்க. கொடுக்கறவங்களுக்கு அப்படிதான் இருக்கு. ஒருத்தர் குழந்தை எடுத்துட்டு வராரு, அப்ப ஒரு தம்பி, அந்த குழந்தை சிரிக்கு, அவங்க அப்பா அழுகிறாரு, அந்த குழந்தை சிரிக்குது. ஏப்பான்னு கேட்டு சிரிக்குது. அப்புறம் முதலமைச்சர்னால எல்லாருக்குமே ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம். முதலமைச்சர்னால முடியாம அவங்க கதறி அழுதாங்க திரும்பி நின்று. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நிக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்கறவங்களுக்கும் ஒரு பெரிய வேதனை, வாங்குறவங்களுக்கும் ஒரு பெரிய வேதனை.